ஹாய்! ஐ மிஸ்டர் விக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக் லைஃப்லேருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. வாங்க பார்த்துடலாம். நம்ம உயிரை காப்பாற்றணும். எவன்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்தோம் அந்த எழுதி இனிமே நீயும் நானும் ஒண்ணு. எங்கடி பாரியா நீ பாதுகாத்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அமர பாத்துக்குவேன். ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். ஒரு நம்ம வீடு தேடிவேன். தக் லைஃபு ஏன் சொல்கிறேன்? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முன்னாடி போட்ட வீடியோவிலே சாங்லேயே சொல்லியிருப்பேன். எதனால் ஓஜி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார் அண்ட் கமல்ஹாசனை சொல்கிறேன்னா த ரீசன். இப்போ என்ன மாதிரி இருக்குங்க. ஆண்டவர் வந்துட்டு பல ரீசன்ஸ்க்கு எல்லாரும் பிடிக்கும். அவரோட நடிப்பு கண்ணு கூட நடிக்கும். சிவாஜி சாருக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறது இவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆக்டிங்கில் அவர் எதுனா ரொமான்ஸு கிறிஸ்டின்னு அப்புறமேட்டு த்ரிஷா கூட மேடம் ஐ எம் யுவர் ஒன்லி ஒன் மேடம். ஸோ நான் ஆக்டிங்கில் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியும்னா ஆண்டவரால் மட்டும்தான் முடியுது. அதேமாரி ரொமான்ஸில் அப்படியே சூப்பராக ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறதும் அதுவும் ஆண்டவரால் மட்டும்தான் முடியுது. ஜூன் 5 சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லவே தேவையில்லை. ஆண்டவர் தனியாக இருந்தாலே போதும். இப்போ மணிரத்னம் சார் பா நாயகன் தளபதி எல்லாம் அண்ட் பீக்கு அதெல்லாம் வருது. ஒரே எஸ்டிஆர் வேற. எஸ்டிஆர் ஸ்வாகு ஆண்டவர் ஆக்டிங்கு சம்பவம் இருக்க போகுது ஜூன் 5 அன்னைக்கு. தரமாக இருக்குது. இந்த பிரேக்கிங் பேட் சொல்லுவாங்கல்ல, டைட் டைட் டைட், அதேதான் செம்ம. அப்புறம் ரஹ்மான் சார் அஞ்சு வண்ண பூவே நடுவில் ஒன்று வருது அது. அப்புறம் இந்த விண்வெளி நாயகா பீக்கு ஃபுல் ஸ்டப்பையும் இறக்கி வச்சுருக்காங்க. அப்பா ஓகே, இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.